கோவைகளின் கூட்டல்ல முதல் கணக்கு பார்க்க போகிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் மைனஸ் 2. பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கனால பகுதியை பொதுவாக போட்டுக்கிறோம் எக்ஸ் மைனஸ் 2, தொகுதியை அப்படியே எழுதிக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு. இந்த எக்ஸால் உள்ளே பெருக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 ஒரு எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு 1 ஒரு எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு கேன்சல் ஆகிடுது. ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் 2x பை எக்ஸ் மைனஸ் 2. அடுத்த கணக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. போன கணக்கில் பகுதிகள் ஒரே மாதிரி இருந்துச்சு, பகுதியை பொதுவாக எடுத்துகிட்டு அப்படியே தொகுதியை மட்டும் கூட்டணும். இந்த கணக்குகளை பகுதிகள் வித்தியாசமாக இருக்கிறனால என்ன பண்ணணும், பகுதியும் பெருக்கி பகுதியில் போடணும், குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போடணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பகுதியில் குறுக்கு பெருக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இது ரெண்டையும் பெருக்கிட்டோம், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, அதாவது பகுதியும் பெருக்கி பகுதியில் போட்டோம், குறுக்கு பெருக்கல் பண்ணி தொகுதியில் போட்டோம். இப்போ பகுதியில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 6. இதே மாதிரி தொகுதியில் போடுறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1x மைனஸ் 1x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 பகுதியை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2x, பெரிய நம்பர் 3x, சின்ன நம்பர் மைனஸ் 2x, அதனால் பெருசுலேருந்து சிறுசை கழிக்கிறோம், 1x வரும், பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ் 6. தொகுதியில் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சலு, மைனஸ் 1x ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7. மூணாவது கணக்கு எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸு. பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்கிறது அங்கே மைனஸில் இருக்குது, அங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே ப்ளஸில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இதிலேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறோம், அதாவது ஒய் கியூப் பை மைனஸை வெளியே எடுத்தோம்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுச்சு, ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ பகுதிகள் ஒரே மாதிரி ஆகிடுச்சா, பொதுவாக பகுதியை போட்டுக்கிறோம் எக்ஸ் மைனஸ் ஒய், தொகுதியை போடுறோம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். பகுதியில் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, தொகுதியில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருக்குது. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சலு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்.